மூணார் போகிறோம். நம்ம திருச்சியிலேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மணி 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 இப்போ 1:45. நம்ம நடு ரோட்டில் நிற்கிறோம். எங்கன்னு பார்த்தா நம்ம மூணார் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு ஸ்டாப்பை போட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு போகலான்னு வந்தோம். பசங்களோட போயிட்டுருக்கோம். தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம் விலாக. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், மூணாறு. மேலே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி ஏறி போயிட்டுருக்கோம். தொடர்ந்து இந்த வீலாகில் மூணார் ட்ரிப்பை பற்றி நம்ம பசங்களோட பார்ப்போம். கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. ஆல்ரெடி பாலாஜி சொல்லியிருப்பாப்புல மூணார் வந்திருக்கோன்ட்டு. மலைக்கு வந்துட்டோம். மணி ஒரு 6:30 ஆகுது. கரெக்டாக அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் தான் வந்திருக்கோம். இவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. அங்கே சன்ரைஸ் ஆகுது, இங்கே மழை பெய்ய போகுது. எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இதோட வீடியோ உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். கூட வந்திருக்குது அஜித், பிரதீப், அப்புறம் நம்ம கேமராமேன் பாலகுமார். வாங்க பாலகுமார், உள்ள வாங்க. கேமராக்கு போங்க, உள்ள போங்க, பேசுங்க. வாடா, இது எத்தனை ட்ரிப்பு எதனா சொல்றா. வாங்க பாலகுமார். நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், இவனும் ஆல்ரெடி வந்திருக்கான். தம்பி வந்து இந்த ட்ரிப்புக்கு புதுசு. தம்பி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கியா இல்ல ஆல்ரெடி? மூணார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான். தலைவனுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான். இவன் வந்து சார் வந்து கோட்டாக்கில் ஒர்க் பண்றாரு, தலைநகர் பிரான்ச்சு. அக்கௌண்ட்டுக்கு சாரை கான்டாக்ட் பண்ணி நான் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா இந்த அடுத்த 2 நாள் மட்டும்தான், அதுக்கப்புறம் வேற கம்பெனி மாறிடுவாரு. இது சொல்லுங்க உங்களோட அனுபவம். எதுக்காக இந்த டூருக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. ஏதோ யாரை மறக்கிறதுக்காக இந்த டூருக்கு வந்தீங்க? திடீர் பிளான் தான். ஒரு 2 டேஸ் சாட்டர்டே சண்டே 2 நாள் டூர் போயிட்டு வரலாங்கிற பிளான் தான். அதனால பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். லாஸ்டா தான் வந்து பிரதீப் ஜாயின் பண்ணாரு. ஓகே, சந்திப்போம். இன்னும் நிறைய போக வேண்டிய தூரங்கள் இருக்கு. வந்துட்டு இருந்தோம். வரல பார்த்தா இந்த வியூ நல்லா இருந்தது. சரி, அங்கே 2 போட்டோ எடுத்து சரி இங்கே போட்டோ எடுத்துட்டு போகலான்ட்டு நிப்பாட்டிட்டோம். ஆல்ரெடி நான் எடுத்துட்டு இருக்காங்க, போய் பொறுமையாக எடுத்துக்கலாம். நம்ம பொண்ணு வச்சது கிடையாது. இந்த சைடு வியூ நல்லா தான் இருக்காங்க. அப்படியே அங்கே இல்லை இப்போ திறக்கிறாங்களா? கேட்டு பாருங்க, என்னன்னு தெரியல. ரெச்சை அலாட்டு போட்டா திறக்க மாட்டாங்க. அப்படியா? வேண்டாம், போயிருந்தா இது வழியே இறங்கி போய் சுற்றி பார்த்து. ஓ, டேம், அந்த டேமுக்கு வந்து பார்த்துருக்கோம். இங்கே போட்டிங்கும் இருக்குது. சரி, இங்கே வந்து போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். பட் ஆனால் 9 மணிக்கு தான் திறப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே கம்பிலாம் கட்டியிருக்காங்க. ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரில. இந்த உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டதுக்கு ஏதோ ரெட் அலர்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. 9 மணிக்கு வந்தோன்னே பார்ப்போம் இங்கே யாரும் ஆஃபீஸ்லேருந்து யாரும் வராங்களான்னு. அது வரைக்கும் ஸ்டே டியூன். உங்களுக்கு இது எவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுதுன்னு தெரியல. பட் ஆனால் நாங்கள் இப்போ பனி மூட்டத்துக்குள்ளே போயிட்டே இருக்கோம். நம்பவே உள்ள சரியான மிஸ்ட் அடிக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏற மிஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ரோட்ல ஒன்றுமே தெரியல. பனி வந்து அப்படியே மூடிடுச்சு. அதனால ஓரம் கட்டி உட்காந்துருக்கோம். பனி போனதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணுவோம்.
க்ளீன் பண்ணிட்டு நம்ம இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு சரி சைட் சீயிங் வரலாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பைக் எடுத்துகிட்டு வந்தால் பின்னாடி மழை பெய்யுது. இவர் போட்டிருக்க ஷூ என்னது, நான் போட்டிருக்க ஷூ வருது. இது தேவையில்லாத வச்சு இந்த சட்டை வந்து கேமராமேனோடது. இந்த வாட்ச் என்னது? ஐயா கிளைமேட் நல்லா இருக்குது. பட் ஆனால் மழை பெய்யுது. இப்போ இன்னும் சாப்பிடல, போய் சாப்பிட்ணும், பசிக்குது. அந்த கடையில் வந்து பிரெட் ஆம்லேட்டும் அப்படிலாம் சொன்னாங்க. ஏதாச்சும் ஆகும்டா கடையில் பிரெட் ஆம்லெட்டும் எதுவும் சொல்லியிருக்கோம். வந்தோடனே ரிட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் மேலே போகிறோம். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போக போகிறோம். தொடர்ந்து வருது, சாரல்கள் வருது, மழை பெய்யுது. பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிட்டுருக்கோம். நமக்கு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் காஸ்ட் கூடயாக இருக்குது. அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் டின்னர் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நடந்து போயிட்டுருக்கோம். செம்ம பனி பெஞ்சிட்ருக்கு. 3 o'clock வந்து ரூமுக்கு வந்தோம். பட்டு 6 or 7 வரைக்கும் இன்னும் பனி பெஞ்சிட்டு தான் இருக்குது. பனி இல்லை, மழை ஜாஸ்தியாக இருக்குது. மழையும் இருக்குது, பனியும் இருக்குது. இன்றைக்கி டேவே எங்கேயும் பெருசாக வெளியே போகல. ஹோட்டல் ரூம் வேறு உள்ளே புக் பண்ணிட்டோம். அதனால் ட்ரிப்பில் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஹோட்டல் நல்லா இருக்குது. பட்டு பக்கத்தில் ஸ்நாக்ஸ் இந்த வசதிகள் எதுவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கடைசியாக அந்த கடையை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அது இந்த கடை தானா. சாப்பிட என்னன்னா இட்லி சப்பாத்தி இருக்குன்னாங்க. பட் நூடுல்ஸும் அங்கே இருக்குது. சப்போஸ் நூடுல்ஸ் பண்ண முடிஞ்சால் நூடுல்ஸ் சாப்பிட்டு போகலாம். எல்லோரும் இட்லி மட்டும்தான் வேணும்னாங்க. பார்ப்போம். ஆல்ரெடி அங்கே சாப்பிட போயிருந்தோம். ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹாஸ்டலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட டைனிங் ஏரியா ப்ளஸ் ரெஸ்டாரண்ட் இது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கேரம் போர்டு விளாட்றதுக்கு, தென் வந்து பார்த்திங்கன்னா கார்டு விளாட்றதுக்கு இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் கேரம் போர்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மேட்ச் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அடுத்த மேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. நிறையா பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே நிறையா பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். சார் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் கொழுக்குமலை டாப் வியூ போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். 3:30 மணிலேருந்து கிளம்பிட்டுருக்கோம். ஒருத்தன் மட்டும் தூங்கிட்டான், லேட் பண்ணிட்டான். மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல போவோம். இப்போ நம்ம சூரியநிலை போயிட்டு அங்கேருந்து ஜீப்பு பிடிச்சி ஜீப்பு பேசிட்டு அங்கேருந்து கொழுக்குமலை டாப் வியூ போகிறோம். பார்ப்போம் போகிற வழியில் என்ன நடக்குது. நாம எங்கே வந்திருக்கோம்னா அந்த கொழுக்குமலை அந்த அது என்ன ஆல்ரெடி ரூமில் சொல்லியிருப்போம். அங்கே கொழுக்குமலை கிளம்புறோன்ட்டு. நான் நியர்பை ரீச் ஆகிட்டோம். 4 மணிக்கு கிளம்பணும். இப்போ மணி 5 ஆல்ரெடி வந்துட்டோம். பட் இங்கே செம்ம ரஷ்ஷாக இருக்குது. பனி பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சொன்னாங்க. 2500 என்ட்ரி ஃபீஸு ப்ளஸ் 5000 ஃப்ரண்ட்டில் கட்டணும் போல். 500 ஃப்ரண்ட்டில் கட்டணும் போல். பே பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் வண்டியில் போய் வெயிட் பண்ணணும். ஃபார்ம் எழுதி தரணுமா? அந்த ஃபார்ம் எழுதி தந்ததுக்கப்புறம் வந்து அவங்க போயிட்டு அங்கே கவர்மெண்ட்டில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே போக முடியும். அதுதான் இங்கே ரூல்ஸு. நம்ம ரூம்லேருந்து நம்ம கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா வர வழியில் யானை இருக்குன்னாங்க. ஆனால் ஒரு யானையை கூட நம்ம பார்க்கல. அதுக்கு தான் கூடயே ஒரு யானையை கூப்பிட்டு வந்துருக்கோம். மதம் கொண்ட யானை. தொடர்ந்து ஜீப்லேருந்து வந்தோம்ல, வந்து இங்கே வந்து இறக்கி விட்டாங்க. நம்ம இனிமேல் உள்ளே எப்படி நடந்து போகணும். சரியான பாதை, ஒரு ஆஃப் ரோடு, சரியான ஆஃப் ரோடு. நீங்கள் ஆஃப் ரோடு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கான ஸ்பாட். சரியான ஆஃப் ரோடு, ஜீப்லேயும் சரியான ரைடு. அண்ணன் பேர் மாசா கூட்டு வந்தாரு. ஜீப் இந்த ஸ்டேஜ் வரையும் தான் போகுமா? இதுக்கப்புறம் நம்ம நடந்தா போகணும். பை வாக்கு 10 to 15 minutes ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படியே வாங்க. ஆல்ரெடி உள்ளே வந்துட்டோம். வியூ செம்மையாக இருக்குது. பின்னாடி பக்கம் வேற லெவலில் இருக்குது. ஓவன் ட்ரிப் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபாலோ பண்ணுங்க.
நடந்து போகிற பாதை மாதிரி தான் இருக்குது. காரு பைக் எதுவும் போகாது போல். நடந்து மட்டும் தான் போக முடியும். ஒத்தடி பாதை மட்டும்தான் இருக்கும். பார்த்து வாங்க. கீழே அட்டையெல்லாம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரோட்டில் போகிறப்ப பார்த்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த பாயிண்டே பயங்கரமாக இருக்கு. இது வந்து மொத்தமாக ஒரே ஒரு ஆளோட எஸ்டேட்டா, அதனால இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது, பிரைவேட் கட்டிடம். கீழே வரப்ப அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு வரணும். வாங்க மேலே போய் மீதியை சொல்கிறேன்னா. இப்போதைக்கு நம்ம ட்ரெக்கிங் கண்டினியூ பண்ணுவோம். இந்த பக்கத்துல தான் நம்ம வந்தோம். இதான் நம்ம வந்த பாயிண்ட். சின்ன சின்னதா லைட் தெரியுது பாருங்க, அங்கெல்லாம் வந்து ஜீப் வந்துட்டு இருக்கு. அருமையான கிளைமேட். இன்னும் மேல போலாம் வாங்க. ஆறு மணி ஆகுது. சன்ரைஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே வந்ததே லேட் டைம் தான். பட் எங்களுக்கும் ஒரு சில வியூலாம் இருக்குது. நீங்கள் அந்த வியூவை நீங்கள் பார்க்கலாம். அங்கேருந்து 10 மினிட்ஸ் வாக்கிலேயே இங்கே வந்துட்டோம் நம்ம. இப்போ மேலே ஒரு வியூவை பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். இங்கே ஒரு வியூ இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் இங்கே வந்துட்டுருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே தான் அந்த பேந்தர் ராக்குங்கிற ராக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு இதே ரொம்ப மோசமாக இருக்குது. அதானே பேந்தர் ராக்ல ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தா அங்கே இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நம்ம எப்போ எடுக்கிறதுக்கு இவ்வளோ தான் போய் நிற்கணும் போல. வாடா எடுக்குமா, லேட்டாகும் போல, ரொம்ப கும்பலாக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பேர். உனக்கே நீச்சல் தெரியாது. இருந்தாலும் நான் இவங்களை காப்பாற்ற. எங்கே இருக்கோம்னா மாட்டுப்பட்டி அந்த சைடில் இருக்க ஒரு போட்டிங் பாயிண்ட் வந்துருக்கோம். மாட்டுப்பட்டி டேம் பக்கத்தில். டேய் நீ இதுல முதல்ல ஜிப்லைன்ல போயிருக்கியா? ஸ்பீட் போட்டில் போக போகிறோம். 1080 ரூபா இதுக்கு டிக்கெட். ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உண்மையாகவே இங்கே வேறு லெவலாக இருக்குது.
எக்ஸ்பீரியன்ஸு. போன வாட்டி வந்தோம், அங்கே காயாக்கிங் தான் போனோம். மாசா இருக்கிற ரைடு நேற்றுக்கு முன்னாடியே குறைச்சிட்டாங்க. முன்னாடி உட்கார வச்சிட்டாங்களா? தின்னு வெயிட்டு போட்டு விட்டு அதை வச்சு முன்னாடி உட்காந்துட்டு ஒரு தூக்கி முன்னாடி உட்கார வச்சிட்டாங்களா? பொய்யா சொல்லிட்டு தெரியுறான். வெயிலுக்கு அதுக்கும் ரைடு சூப்பரா இருக்குது. இங்க இருந்து எக்கோ பாயிண்ட் பக்கத்துல தான் இருக்கான். கூட்டு போயிட்டு காமிச்சு சும்மா கூட்டு வந்துட்டாங்க பசங்க. பயங்கரமாக இருக்குது ரைடு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன நல்லா இருக்குது ஸ்பீட் போட்டில் போகிறது. தண்ணி குடிக்க வைக்கிது பாரு. ஆமாம், நான் கொஞ்சம் பக்கத்தில் போக முடியுமாண்ணே? நம்ம யானையை பார்க்க போகிறோம். யானை வந்து யானையை பக்கத்தில் பார்க்க போகிறோம். காட்டு யானையை தொடர்ந்து பாருங்க. யானை வந்து புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கு பக்கத்தில். வந்து காட்டு யானை, குட்டி யானை தான் போல. என்ன யானையை தரோம். அஜித் ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனா யார் அஜித்துக்கு அஜித்ல ஒரு பையன் இருக்காப்ல, அவர் யானை கூட போட்டோ எடுத்துருந்தாரு. அவரை பார்த்து அந்த யானை கோச்சிட்டு திருப்பி போயிடுச்சு. மூஞ்செல்லாம் பார்க்க முடியாது, உனக்கு போஸ் கொடுக்க முடியாது, யானை போயிடுச்சு. தேடிட்டு இருக்கோம், பார்ப்போம். பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. இதுவும் கண்டிப்பாக மஸ்ட் விசிட்டு. ஸ்பீட் போட்டுக்கு வந்தால் போங்க கண்டிப்பாக. கிடைக்கிற டிரைவர்லாம் எக்ஸ்ட்ரா 2 முடி கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு சொல்ல வேலை போயிட்டாரு. இதெல்லாம் கற்றுக்கிறாங்களா? இதெல்லாம் நான் வர மாட்டேன்டா. நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு சரி, எவ்வளோ பார்ப்போம். முடிச்சிட்டாங்க. அப்படியே மூணார் சாப்பிட போகலான்னு கிளம்பணும். வரவழில் பார்த்தா எலிஃபேண்ட் பார்க்குன்னு ஒன்று இருந்துச்சு. சரி அப்படியே பசங்க யானையை பார்க்கலான்னு ஆசைப்பட்டாங்க. சரி யானையை காமிச்சிட்டு போகலான்னு பார்த்தா யானை மேலே ரைடு போகணும்னு கேட்டான். சரி எவ்வளோங்க ரைடுங்கன்னு கேட்க போனால் 700 சொன்னாங்க. ஒரு பர்சனுக்கு 700 சொன்னாங்க. அதோட சேர்த்து நம்மளும் ஃபீட் பண்ணிக்கலாம். யானைக்கு தான் பைனாப்பிள்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, அது மாதிரி நம்மளும் கொடுத்து யானையை சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் 1 மணி நேரம் ஆகும்னு வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. சந்தோஷப்படுத்துறியா? இப்போ உனக்கு சோறு போட்டாதானே அது உனக்கு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி யானைக்கு பசி ஆத்தினாதானே அது சந்தோஷமா இருக்கும். அது ஏத்திட்டு வரதுக்கு நீ கொடுக்குறாரு. ஆமா, இப்ப அடுத்த ஷிஃப்ட் யானை மேல ஏத்திட்டு இருக்காங்க. யானை மேல ஏறாங்க பாருங்க, ஒரு பர்சனா ஏத்துறாங்க பாருங்க. இப்ப ஒரு யானை மேல 2 பேர் தான் மேக்ஸிமம் ஏற முடியும், அதுக்கு மேல ஏத்த விட மாட்டாங்க. 4 பேர் இருக்காங்களே, தெரியாம வளர்க்கணும். சரி விடு. இப்போதான் உள்ள கூட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள கூட்டு போயிட்டு ஒரு 500 to 750 மீட்டர் உள்ள அப்படியே அவங்களே சுற்றி காமிச்சிட்டு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம ரிட்டன் இங்கேயே கூட்டு வந்துடுவாங்க. இங்கே கூட்டு வந்துட்டு யானைக்கு ஃபுட் இங்கே தான் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். அது என்ன ஃபுட்டுன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் வச்சிருக்காங்க, அங்கேயும் வச்சிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். செக்கிங்லாம் தேவையாடா? காலையில் நேத்துல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கிட்டு வாடா. ஹாய் எக்ஸ்ப்ளோர் ப்ரோ ஃபாலோவர்ஸ். ஃபைனலாக ட்ரிப்பு ஓவர் ஆயிடுச்சு. ட்ரிப்பு முடிஞ்சு ஓரளவு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் வீடியோவில். பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. ஏதாச்சும் தப்பு இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பிக்கிறோம். கமெண்ட்ல போடுங்க எதா இருந்தாலும். நெக்ஸ்ட் வீடியோ எங்க போனோம்னு வீடியோ வர எப்படி ஒரு 1 month ஆகும். அதனால அது வரைக்கும் பொறுமை காக்கும் போது தாழ்ந்த பண்ணுவாங்க. அது எடிட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால வந்து மன்னிச்சுக்குவோம். அதுக்குள்ள இங்க சீசன் இருக்குமா என்னன்னு கூட தெரியாது எங்களுக்கு. ஏன்னா நீங்க இப்ப நாங்க காட்டுற வீடியோல சீசன் இருக்கலாம். மேபி நாங்க வீடியோ போடும் போது அந்த அன்சீசனா கூட இருக்கலாம். அதனால நாங்க வீடியோ டேட்டை மென்ஷன் பண்ணிடுறோம். எப்படியும் டேட்டை பார்த்து யாரும் ஏமாந்துடும். இந்த சீசன் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ள நாங்கள் வீடியோ போட்டோம்னா நீங்கள் அதுக்கப்புறம் கிளம்பி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டூர் முடிஞ்சு கிளம்பிட்டோம், திருச்சி போய் பார்ப்போம். ஓகே ஃபாலோவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். சர்ப்ரைஸ் டு எக்ஸ்ப்ளோர் ப்ரோ.
வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம்.